சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டுவரப்பட்ட 8.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 13.5 கிலோ தங்க கட்டிகளை சுங்கத்துறையினர் கைப்பற்றினர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு பெரிய அளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் நேற்றிலிருந்து இந்த தனிப்படை அதிகாரிகள் விமானங்களை கண்காணித்து வந்தனர். பொதுவாக சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து வந்த அனைத்து விமானங்களையும் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணி ஒருவர் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருவதையும் தீவிரமாக கண்காணித்து வருவதையும் கண்காணித்தார். அதிலிடமிருந்து 29 வயது மதிக்கத்தக்க விமானி ஒருவரிடமிருந்து சந்தேகம் ஏற்பட்ட அதிகாரிகள் அவரை தனியாக அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது துபாய் ஏர்லைன்ஸ் செல்லும் விமான நிலையத்திலிருந்து வந்த அந்த பயணியிடம் அந்த தங்க கட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த ஏர்லைன்ஸில் வந்து அனைவரையும் சோதனை செய்ய பொழுதும் அவரிடமிருந்து தகவல்களை பெறப்பட்டும் அவரிடமிருந்து ஒரு பார்சலை வந்து அந்த பார்சலை இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான ஊழியர் ஒருவரிடம் அவர் கொடுத்து விமான நிலையத்திற்குள் இருந்து வெளியே கொண்டு வந்து இன்னொருவரிடம் கொடுப்பதற்கு ஆன முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவரை கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர். அப்பொழுது அந்த இருவரையும் அழைத்து வெளியே கொண்டு சென்று இந்த தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் அந்த விசாரணையின் முடிவில் சென்னை விமான நிலையத்தில் 8.5 கோடி மதிப்புடைய 13 கிலோ தங்கம் இந்த ஒரே நேரத்தில் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு உடந்தையாக இருந்த தனியார் விமான நிலையத்தின் ஊழியர் ஒருவரையும் கைது செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக இலங்கையில் இருந்து டிரான்சிட் விமானங்கள் மூலம், அதாவது உள்ளேயே தங்கி அங்கிருந்து இன்னொரு நாட்டிற்கு புறப்படும் விமான நிலைய பயணிகளை அந்த அளவுக்கு முறையாகவோ அந்த அளவுக்கு ஆய்வு செய்ய மாட்டார்கள். அங்கிருந்த பயணி அடுத்த விமானத்தில் செல்ல இருப்பதால் ஏற்கனவே புறப்பட்ட விமான நிலையத்தில்